இது ரஜினி சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் ஏறி மலேசியாவுக்கு வந்தார். மலேசியா ப்ரோக்ராம் முடித்த உடனே என் பொட்டியை காணான்னு சொன்னார். பொட்டியை காணான்னு சொன்னோடனே என்ன இருந்தாலும் ரஜினி சாருடைய பொட்டியை காணாமல் எல்லோரும் தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறமா விஜய் சாருடைய சட்டையும் வேட்டியும் தான், விஜய்மாவுடைய சட்டையும் வேட்டியும் போட்டுக்கிட்டு தான் நின்னார். நீங்கன்னா பாருங்கள், அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இன் சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பொட்டி இருக்குது எதிர்க்க. என் பொட்டி இருக்கியான்னு சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய டார்ச்சர் என்னென்னா, அப்போ ஃப்ளைட்லேயோ எங்கேயுமே ஒரு பெரிய நடிகையுடைய மகன், அவனுடைய தொந்தரவு அவருக்கு தாங்கலை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் இருக்கார், அடிச்சு நொறுக்கிடுவார். இதை சொன்ன உடனே நான் விஜய்கிட்ட போய் சொன்னோம். நானும் விஜயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன விஜயமா இப்படியா இருக்குதுன்னு. நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஐயோ நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கம் அவன், எதையாவது ஒன்று தொல்லை எடுப்பது. நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன். உடனே வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னார் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருடைய சத்தமே வெளியே வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது எல்லாருமே சொல்லுவாங்க. சாப்பாடு போடுறது கொள்வது அதெல்லாம் தர்மம் பண்ணுறது அதெல்லாம் வெரி குட் ஹேபிட். அது அவர்கிட்ட அவரை வாழ வச்சது அந்த எண்ணங்கள் தானே. பட் நான் உண்மையிலே இப்போவும் அப்ரிஷியேட் பண்ணுறது பிரேமலதா அவர்களை. அது விஜயகாந்த் அவருடைய மனைவியார் வந்து எப்படித்தான் இந்த ஒரு 8 வருஷமாக அவரை சுமந்தாங்களோ, 8 வருஷமாக அவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே முடியலையே, விஜயமாவுக்கு எதுவுமே முடியலையே. முடியாத போது அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் அதை பார்த்துக்கிட்டாங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், இந்த டிவி ஆரம்பிச்சிட்டாங்க, இதையும் பார்த்துக்கணும். அப்புறம் காலேஜ் ஆரம்பித்தாச்சு, காலேஜை பார்க்கணும். எவ்வளோ வேலை. ரொம்ப கெப்பாசிட்டி. நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், கேப்பபிள் ஹேண்டுன்னு அவங்க தான். நல்ல ஒரு தைரியசாலியை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க கல்யாணத்துக்குலாம் நாங்கள் வந்து மதுரைக்கு போயிருந்தோம். கலைஞர் வந்திருந்தார். கலைஞர் மேலே அபாரமான பிரியம் விஜய்க்கு. ஆனால் இயற்கையின் சதி என்னென்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பித்தா எப்படி இருந்தாலும் அவங்களுக்காக தானே போக முடியும், யாராக இருந்தாலும் சரி. அந்தளவுக்கு வெரி குட் ஹார்ட். எங்கேயோ மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாப்புல, என்னடா பண்ணுறான் ஒன்று. ஏன்னா என்னை பொறுத்தளவில் பர்சனலாக ராதாரவி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மேல் பூச்சுக்காக போய் மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை விஜயமா. பட் ஐடியாஸ் கேப்பர், தோ வி வேர் நாட் இன் கனெக்ஷன். அதாவது நிறைய ரொம்ப படங்கள் வந்து அவரோட என்னாலையும் செய்ய முடியாது, அவராலையும் என்னை கூப்பிட முடியாது. எனக்கு ஐ வாஸ் ஆல்சோ பிஸி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று. பட் உண்மையிலே நான் ஐ எம் தேங்க்ஃபுல் டு த சீஃப் மினிஸ்டர். ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சகோதரர் ஸ்டாலின் அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னென்னா, அந்த கல்யாண மண்டபத்திலே இருந்திருந்தால் நிறைய பேர் வந்திருக்க முடியாது, உள்ளே வந்து பார்த்துருக்க முடியாது. பட் லக்கிலி அவர் இடம் கொடுத்துட்டார் ஐலண்ட் கிரவுண்டில். ஐலண்ட் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாரையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. சார், இது ஒரு பெரிய தலைவர்களுக்கு நடக்க வேண்டியதை விட, நம்ம யார் யார் பெரிய தலைவர்கள் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை விட ஒரு 50 மடங்கு அதிகமாக இவருக்கு இன்னும் கூட்டம் இருக்குது. அவருடைய கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா
எப்போ பாரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும். சாப்பாடும் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவரை குடும்பத்தையே வாழ வைக்கும். மிக நல்ல மனிதன், நல்ல நண்பர் விஜிமா, பார்க்க முடியாது. என்ன செய்கிறது? இனியோ அவருடைய பேர் புகழ் நிலைத்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சினிமா உலகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் வில் பி a சாப்டர். ஒரு சாப்டராக இருப்பார். அவருக்கும் இப்போ பிடிக்காத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். அவ்வளோதான் சொல்ல முடியும். எனியோ தேங்க்யூ வெரி மச். ஒரு நண்பரை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.